அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்தியாவில் ஜியோ ஏர்டெல் ரெண்டு பேரும் 5G லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். iOS அதாவது நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் லேட்டஸ்ட் அப்டேட்க்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட இந்தியாவில் BGMI வரவே வராது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 947 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் லான்ச், இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ஈவெண்ட். இந்த பிக் ஈவெண்ட்டில் தான் வந்து 5Gயை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறதோ. ஆல்ரெடி டீசர்ஸ், போஸ்டர்ஸ், இன்விடேஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருந்தது. இதே ஈவெண்ட்டில் தான் ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டு டெலிகாம் செக்டாரும் வந்து அவங்களுடைய 5G அனௌன்ஸ்மெண்ட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டேட் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே ஈவெண்ட் நடக்கும்போது வந்து டெலிகாம் செக்டார்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல்லுடைய சிஇஓ, ஜியோடைய சிஇஓ எல்லாருமே இங்கே இருக்க போகிறாங்க. அவங்க தரப்புலேருந்து அவங்க டெலிகாம் செக்டாருடைய 5G லான்ச் ரோல் அவுட் பற்றி இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ரோல் அவுட் அப்படின்னு சொல்லும்போது ஏர்டெல் உடனே வந்து 5G ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட தான் வந்து 5G ரோல் அவுட் பண்ணுற மாதிரி வந்து இங்கே டேட்ஸ் ரிவீல் ஆகி வந்திருக்கு. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்வொர்க் கொண்டு வராங்க இந்தியாவில். அதே ஜியோ வந்து ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்வொர்க் கொண்டு வராங்க. ஸோ நான் ஸ்டாண்ட் அலோன் வந்து கொஞ்சம் ஈஸி. ஏற்கனவே இருக்கக்கூடிய 4Gயில் அப்படியே இவங்க 5G லைன் கொடுத்துருவாங்க. சிம் கார்டும் அதே அப்கிரேட் பண்ணிவிடுவாங்க. அதே ஜியோவுடைய 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது சிம் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அன்றைக்கி நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதோட 5G பிளான்ஸுடைய ப்ரைஸஸும் ரிவீல் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அக்டோபர் 1 வந்து என்ன பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். 4Gலேருந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியாவில் ஜியோ அண்ட் ஏர்டெல் அக்டோபர் 1 அன்றைக்கி 5G லான்ச் பண்ணி அக்டோபர் எண்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிஸில் இருக்க எல்லாருமே ஜியோ அண்ட் ஏர்டெல் டெலிகாம் வந்து இந்தியாவில் 5G லான்ச் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அக்டோபர் 1 அன்றைக்கி. ஸோ வோடஃபோன் யூசர்ஸ் எல்லாருமே கேட்கலாம், எஸ் வோடஃபோன் என்னைக்கு வருதுன்னு. ஏன்னா நான் கூட வோடஃபோன் யூசர் தான். வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக அவங்க ரிவீல் பண்ணலை. இந்த டேட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மேபி அவங்க கூட வந்து அக்டோபர் 1 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணலை. பட் அவங்க வந்து ஒன்ப்ளஸோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பெஸ்ட் 5G அப்படின்னு கொண்டு வரதுக்காக வந்து ஒன்ப்ளஸோட பார்ட்னர் பண்ணி ஒன்ப்ளஸுடைய லேட்டஸ்ட் டிவைஸ், ஒன்ப்ளஸுடைய 10 சீரீஸ் நாட் எல்லாத்துலேயும் தான் வந்து வோடஃபோன் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ வோடஃபோன் அண்ட் ஒன்ப்ளஸ் உடைய கொலாபரேஷனில் இந்தியாவில் 5G சீக்கிரமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், இதுதான் வந்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் லான்ச் ஆனதுல சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார். இந்த டேக்லைன் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.49 lakhs. இது வந்து இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் தான். யார் ஃபஸ்ட்டு 10,000 பேர் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுவும் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 1 ஃபுல் சார்ஜில் 300 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறதுனால 19.2 kW பேட்ரி, அதுக்கப்புறம் 24 kW. இது ரெண்டுமே லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். கஸ்டமர்ஸ் எது வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து 2 பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.2 Wh பேட்டரி சூஸ் பண்ணாங்கன்னா வந்து 8.49 lakhsல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே 24 kW சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து 5 வேரியன்ட் இருக்குது. அதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு தெரியுது. 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 பேட்டரி கெப்பாசிட்டிலையும் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8.49 lakh. ஸோ ஃபைனலாக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, அதாவது BGMIக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தெரியுது. எஸ், இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. BGI அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் பப்ஜியை இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணி விளையாடினாங்க. பட் சடனாக வந்து ஒரு நாள் இது ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராஃப்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி இது கம்பேக் வருதுன்னு நிறைய ரூமர்ஸ் இருந்தது. இப்போ வந்து RTA கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் BGMI வராது அப்படின்னு சொல்லி. இது வந்து பெர்மனண்ட்டாக ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து இவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்கலாம் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. மேபி வந்து இன்னும் அவங்க மெயின் சர்வர் எதுவுமே க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு தெரியுது. எஸ், இந்தியாவில் BGMI அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயிட்டி நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து
நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனும், அதுக்கப்புறம் வந்து இவங்க டேட்டா வந்து வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு 2 சேஃப்டி இஷ்யூஸும் 2 காரணம் சொல்லி இந்தியாவில் பிஜிஎம்ஐ அதாவது வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து நோட்டீஸ் வந்துருக்கு. சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லைனப் அவங்களுடைய S23 சீரீஸ். இது அடுத்த வருஷம் தான் 2023 ஃபர்ஸ்ட் Q1 இவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே இது 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆனதுனால இதோட இமேஜஸ் சில ரெண்டர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ஸ் மாதிரி தெரியுது. ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் S23 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 மாதிரி ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் S23, அதுக்கப்புறம் ப்ளஸ் வேரியன்ட் S23 ப்ளஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரா S23 அல்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த மானிக்கர்ஸில் தான் வந்து உங்களுக்கு 3Cயில் லிஸ்டிங்காக இருக்குது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் S22 மாதிரி இருக்குது. பட் இங்கே கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ட்ரிபிள் சென்சார் தான். பட் எந்த மாடியூலும் கொடுக்காம டேரெக்டாக பேக் பேனலில் சென்சார்ஸ் அலைன் பண்ண மாதிரி தான் இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் வந்து சென்டர் பஞ்சோலோட இங்கே தெரியுது. அகெயின் AMOLED பேனல் இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. ஸோ சாம்சங்குடைய S23 இந்த அவுட்லுக்கில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு இமேஜஸ் இப்போ ரிவீல் ஆகிருக்கு. ஆப்பிளுடைய பிக் லான்ச் இவெண்ட்டில் அவங்களுடைய புது ஃப்ளாக்ஷிப் iPhone 14 சீரீஸ், லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் iOS 16 ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. iOS 16 அனௌன்ஸ்மெண்ட் கூடவே எந்தெந்த டிவைசஸ்க்கு ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்து இவங்க ரோல் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 வாரம் முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ரோல் அவுட் பண்ணி வந்து நிறைய யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமாக பேட்ரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறது தான் ரெடிட், ட்விட்டர் ஹேண்டலில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பேட்ரி ட்ரெயின் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட் iOS 16 வந்து உங்களுக்கு புது லாக் ஸ்க்ரீனோட வருது. இந்த லாக் ஸ்க்ரீனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஃபீச்சர் எல்லாமே வந்து இவங்க கொண்டு வராங்க. ஸோ இது வந்து அதிகமாக பேட்ரி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேபி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து ஆப்பிள் சரி பண்ணலாம். பட் 2 வாரம் ஆகியும் வந்து இவங்க சரி பண்ணலை. ஈவினிங்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதிகமாக பேட்ரி ட்ரெயின் ஆகுது. நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து ஃபேஸ் பண்ணுறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iOS 16க்கு அப்கிரேட் பண்ணி ஏதாவது பேட்ரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அப்டேட் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 7 சீரிஸ் உடைய லான்ச் தான். இது குளோபலில் October 6 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாலையும் இதோட கமிங் சூன் டீசர், லேண்டிங் பேஜ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீலாக இருக்குது. ஸோ எனி டைம் இந்தியாலையும் October 6 இல்லைனா அதுக்கப்புறம் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். இங்கே 7 and 7 Pro லான்ச் முன்னாடி வந்து டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர்ஸில் கம்ப்ளீட் அவுட்லுக் டிசைன் ரிவீலாக இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி தான் Pixel 7 Pro உங்களுக்கு ட்ரிபிள் சென்சாரோட வருது. ஹரிசான்டலாக லைன் அப் பண்ணியிருக்காங்க. அதே Pixel 7 வந்து உங்களுக்கு டூவல் சென்சாரோட வருது. இங்கே வந்து டூவல் சென்சார் அப்படிங்கும்போது Pixel 7 Proவில் வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் கிடையாது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு Tensor G2 சிப்போட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பேட்ரி கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி 6 இருந்ததோ அதே மாதிரி தான். சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் இவங்க கொடுக்குறாங்க. பெசில்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து தின்னாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸோட அமேசான் லிஸ்டிங்கில் வந்து ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. Pixel 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் $500 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் எப்படியும் காஸ்ட்லியாக தான் கொண்டு வருவாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் பிக் பில்லியன் டே சேலில் இது கம்மியாக வருதான்னு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் லான்ச் ஆயிருக்க சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார் என்னது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 8000 mAh கெப்பாசிட்டி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.